பி குட் சேனல் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நேரம் 4 மணி நேரம் ஒரு சொற்பொழிவு பண்ண முடியுமா? கிடக்கிற மரியாதை போலீஸ் இன்ஸ்பெக்டர் நானும் சிஎம் ஆகணும். இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் அதுதானே. உங்களோட கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? மோகன்லால் பையன் பெரிய ஹீரோவாக இருக்காரு, சிரஞ்சீவி பையன் பெரிய ஹீரோவாக இருக்காரு. இந்தியாவில் எத்தனை பேர் இருந்திருக்க போறாங்க? பிரெயினை டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற தண்ணி பொம்பளை எல்லா பழக்க வழக்கங்களும் இருக்கும். சொத்துல பங்கு கேட்பீங்க, அவர் பண்ண பாவத்தில் நீங்க பங்கு கேட்க மாட்டீங்களா? வேற அந்த ஆள் கட்டிங்ஸ் வேற டப்பு 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 தியானம் மாதிரி இருக்கு. போயிட்டே இருக்கும் சிகரெட் போக. மற்றவெல்லாம் அடிச்சாரு வைங்களேன், 3 வாட்டி அடிப்பார், சிகரெட் முடிஞ்சிடும். சிகரெட்டுக்கு ஒரு மரியாதை. ஆமா, இப்படி நான் பிரமிச்சுட்டு இருக்கேன். இப்படி சிகரெட் அடிக்கிறாரு, யாருமே இப்படி சிகரெட் அடிச்சது இல்லையே. ஆனால் அப்படி முடிச்சுட்டாரு. சரி ஓகே ஆனால் ரெடியாக. அப்போ அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே மேக்கப் போடுவாங்க. அதுவும் அவர்கிட்ட உள்ள பெரிய பலம்னு தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா, டேய் மலேசியாவில் இன்றைக்கி தான் வந்தார், ஒரே டயர்டாக இருக்குது, தலை ஒரு சேர் போடுங்கடா. சேரை போடணும், கால் மேலே கால் வச்சார். நான் ஒரு 1/2 hour தூங்குறேன்டா, நீங்கள் மேக்கப் போட்டுக்குங்க சார் சொல்லி தூங்குவார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது எப்படி சாத்தியம்? பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அது நீங்கள் சொல்கிறது அப்பா வந்து பக்கத்தில் இருப்பார். என்னடா டைலாக், முருகா நான் தூங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் குரட்டப்பட்டு தூங்குவார். சாத்தியம்? தூங்கும் போதே சார் கேப் வைக்கிறாங்க, அப்படி கண்ணை மூடிக்கிட்டே இருக்காரு, ட்ரெஸ்ஸை போடுறாங்க, போடுறாங்க, டக்குனு வேட்டியை கட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் ஒன்று உருவுறாங்க. அவர் செருப்பு உருவிட்டு வேற ஒரு செருப்பு போடுறாங்க. எல்லாமே அவர் கண்டுக்கவே இல்லை. மறுபடியும் அப்படி முடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்காரு. அண்ணே அண்ணே ரெடிண்ணே, அப்படி கண்ணாடியை கொண்டாடுறாங்க. அப்படி பார்க்குறாரு, ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாரு கண்ணாடியை. கெட்டப்பு வந்து ஒரு முஸ்லீம் கெட்டப்பு. முஸ்லீம் வேஷமா? ஆமாண்ணே. எனக்கு கதை கேட்கல அப்படின்ட்டு சரி படிக்கிறார். ஒரு 2 இதுவும் போடுறாரு. உடனே சிங்கமுத்துன்னு சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணவர் இங்கே இருக்காரு. ஒரு 65-70 வயசு. தாமோதரன், வேம்பத்தூர் கிருஷ்ணன், இவங்கெல்லாம் பழைய ஆள். இவங்கெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓ சிங்கம் நீயா? வாசிங்க உட்கார் சிங்கம். இல்லைண்ணே நான் அப்படி நின்றுக்கிட்டே படிச்சிடண்ணே, உட்காந்துங்க நான் அப்படி நின்றுக்கிறேண்ணே. ஒரு சீனை படிக்கிறார். அப்போ அந்த மாதிரி முடிச்சுட்டு சிகரெட் அடிச்சுட்டு இந்த கதையை சொல்லுப்பாருனாரு. உடனே ஒரு கதையை வசனத்தை சொன்னார். பார்வதி, இந்த நசீர் வாப்பா வருவான்னு எதிர்பார்த்து நசீர் வாப்பா வரலனது உசுரை விட்டுட்டியான்னு அழுகிறாரு. இப்படி பார்த்துட்டே இருந்தார். போக சொன்னார், போயிட்டான். பக்கத்தில் மேக்கப் பண்ண பார்த்தார். ஃபஸ்ட்டு டேவே 70 சீனா படம் உருட்டாக்கில் தான் மாட்டிக்கிட்டோம். பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் தேர்த்துவோம். ஆனால் ரெடினா நான் வந்தாருன்னா அந்த கதை நமக்கு சரி. இந்த படம் ஃபஸ்ட்லேயே தப்பு பண்ணுறாங்க, ஃபஸ்ட் நாள் ஒரு 70 சீன் எடுக்கிறாங்கிற ஒரு சின்ன அவருக்கு இருக்குது, உதைப்பு இருக்குது, சரியாக வராதோ அப்படிங்கிற ஃபீல் வேறு அவருக்கு இருக்குது. இருந்தாலும் நாம் பண்ண வேலையை கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டு அதுக்கு பிரமாதம் வந்து ஆக்ட் பண்ணுறோம். பக்கத்தில் ஆட்கள்லாம் இருப்பாங்க. அப்படி வருவார். வந்தாருன்னா அந்த அம்மா அப்படி படுத்திருப்பாங்க. அங்கே ட்ராலி, சிவாஜி அங்கேருந்து என்ட்ராவார், இங்கேருந்து ட்ராலி, அங்கே உங்களுக்கு பின்னால் ட்ராலி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும். அப்படியே வந்தால் சிவாஜிக்கு வந்து நின்று இப்படி நிற்பார். அப்படி ட்ராலிக்கு அந்த அம்மாவுடைய சஜஷன்லாம் நிற்பார். ஃபஸ்ட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணுவார். நமக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இந்த அம்மாவை பார்க்குறோம், பதிவு பண்ணி அப்படியே பார்த்துட்டு பார்வதி வேற ஒரு நடிகராக டக்கு டக்குன்னு வசனத்தை பேசிடுவார்ல. அவர் யாருக்கும் சொல்லலாம் நாங்கள் கொடுக்குறோம். அந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு போயிட்டாங்க. இவர் அதை கன்வே பண்ணுறார் ஸ்ட்ராங்காக, எப்படி என்ன ஏது அன்னு பார்ப்பார். பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஒரு க்ளோஸ் வைப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அந்த அம்மாவுக்கு ஒரு ஷாட்டு. பார்வதி, இந்த நசீர் வாப்பா வருவேன்னு எதிர்பார்த்து நசீர் வாப்பா வரலன்னதும் உசுரை விட்டுட்டே அம்மா முட்டு போட்டுருவார். அப்படி அழுவார் சார். கட் அப்படின்னா சார் எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டார். கட் பண்ணால் அப்படியே நிற்பார். எக்ஸ்ட்ராலாம் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னா அதை பண்ண மாட்டார். கட் ஆனால் க்ளோஸ் அப்னா க்ளோஸ் அப் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், தான் சொல்கிறேன். கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுவார். இங்கே அப்படி இருந்தார் இல்லையா, அந்த கண்டினியூட்டிலேருந்து வருவார். பட்டுக்க திருச்சி இது மாதிரி நடிப்பார். எடிட்டிங்க்கு அவருக்கு எல்லாமே தெரியும். எடிட்டர்களுக்கு தகுந்த மாதிரி ஷாட் கரெக்ட் பண்ணுவார், கேமராமுக்கு தகுந்த மாதிரி நடிப்பார், டைரக்டர் என்ன விரும்புகிறாரோ அதை பண்ணிடுவார். எதையினாலும் அதை முழுமையாக அழகாக செய்து முடிச்சு கொடுத்துருவார். அப்படி ஒரு அற்புதமான இவருடைய படத்தில் நான் பார்த்து ரொம்ப அந்த வயசில் பிரமிச்சு உட்கார்ந்து தியேட்டரை விட்டு எந்திரிச்சு போக முடியாத அளவுக்கு இருந்த படம் வந்து வீரபாண்டிய கட்டம். அதில் ஒரு காட்சி வரும்.
சந்தான பாரதி இப்போ இருக்கார் இல்லையா, ஆமா, அவரோட அவரோட அப்பா அப்பா. ஆமா. சேனாதிபதி பிள்ளையார் சேனாதிபதி. நடிப்பார். ஆமா. அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு வந்துடுவார். ஆமா. கட்டபொம்மன் அரசவையிலேருந்து வெள்ளைக்காரங்க கிட்ட போய் நெல் களஞ்சியத்திலிருந்து இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனதான் அவங்க அடித்து வச்சுருப்பாங்க. ஆமா. அந்த நெல் களஞ்சியத்தை இவர் அடித்து திருப்பி இங்கே கொண்டு வந்துடுவார். நைட்டோட நைட்டாக கொண்டு ஆமா. வந்துடுவார். மறுநாள் வெள்ளைக்காரன் ஆரம்பிச்சு விட்ருவான். இவர் போன இடத்துல அங்கே 2 மர்டர் ஆயிரும். ஆமா. சில பேரை கொண்டுட்டு வந்துடுவார். அப்போ வெள்ளைக்காரன் அனுப்பிச்சு விட்ருவான். சேனாதிபதி பிள்ளை எங்கள்கிட்ட சரண்டர் ஆகி எங்கிட்ட ஒப்படைங்க. எங்கள் ஆளை அவன் கொண்டுட்டான், அவனோட பழிக்கு பழி பலிக்கு பலி, அவனை நாங்கள் க்ளோஸ் பண்ணணும், கொண்டு வாங்க. வெள்ளைக்கார ஓலை தாங்கி ஒருத்தன் வந்திருப்பான், விலங்கோட வந்திருப்பாங்க. சிவாஜிக்கு பெரிய அவமானமாக போயிடும். அது என்னதான் நம்மளுடைய கொள்ளையடித்தாலும் நாம் கொள்ளையடிக்கக்கூடாதுல்ல. ஒரு கட்டபொம்மனுக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டு போச்சு, அவமானம் ஏற்பட்டு போச்சு சொல்லி ரொம்ப டென்ஷனாக நின்றுப்பார். கூட்டுவாங்க பிள்ளைவாளை, விசாரிப்போம், தீர விசாரிக்கணும் இல்லையா. விசாரிக்கும்போது என்ன பிள்ளைவாள், என்ன நடந்தது, அவருக்கு கேஷுவலாக சொல்லுவார். அதுவும் அரசே, நான் நேற்று வெள்ளையர்களை சந்தித்தேன், அவர்கள் கூடாரத்துக்கு போனேன். அவர்கள் உணவு தானியத்தை முடக்கி ஊர் பஞ்சத்தை வளர்த்து அதிக லாபம் கொள்ளையடிப்பதற்காக திட்டமிட்டிருந்தார்கள். நான் இதெல்லாம் தவறு என்று பேசி பார்த்தேன். வாய்ச்சண்டை பலனில்லை, கத்தி சண்டையாக மாறியது. அங்கு 4 பேர் இங்கு 4 பேர் விழுந்து விட்டோம், இறந்து விட்டோம், என்ன செய்வது. ஆனால் வெற்றி நமக்குத்தான். அங்கிருந்த நெற்களஞ்சியத்தை எல்லாம் நம் வாகனங்களில் ஏற்றி நம்ம அரண்மனை கொண்டு வந்து விட்டேன் அல்லவா, வெற்றி தானே. என்ன அந்த வெற்றியிலே கோட்டை பெரிய தேவரும் இறந்து விட்டார், அது ஒன்றுதான் வருத்தமான செய்தி. கோட்டை தேவர் இறந்து விட்டாரா அப்படின்னு ஒரு ஓய்க்கத்தவர் கேட்பாங்க. அதில் என்ன, முயல் வேட்டைக்கு போனோம், புலி வேட்டை ஆடிட்டு வந்து விட்டோம், அது போர்க்களத்தில் சகஜம் தானே. போர்க்களத்தில் அழுகுறல் ஏது, ஒப்பாரி ஏது, அதுதான் வந்து விட்டேன். அரசே, நான் செய்தது நியாயம்தானே அரசே, சரிதானே கேட்பார். சிவாஜி ரொம்ப கூத்துச்சு போயிருப்பார். அந்த இடத்துல அவர் எக்ஸ்பிரஷன் வெளிப்படுத்துவார். சரி, மன்னன் தவறு செய்யலாம், மந்திரியார் செய்வாரா, மந்திரியார் செய்வாரா. உணவு தானியத்தை முடக்கி ஊர் பஞ்சத்தை வளர்த்து கொள்ளை லாபம் அடிக்க கண்டோரை கண்டிக்க போய் நீரே கொள்ளையும் அடித்து நீரே கொலையும் செய்தீர் அல்லவா. அப்படி ஷாக் ஆவார். அந்நியர்கள் நம்மளை ஏளனம் செய்யும் அளவுக்கு நடந்து கொண்டீர் அல்லவா. அவர் மறுபடியும் ஷாக் ஆவார். இதற்கெல்லாம் காரணம் உமது மந்திரித்தனம், பதவி என்கிற போதைத்தனம். ஏன் தலை குனிந்து விட்டது, பேச்சில்லை, மூச்சில்லை, நாவு வறண்டு விட்டது, கணம் இறங்கி விட்டது அல்லவா. பிள்ளைவாள், அரசே, நான் எதுவும் பெரிய தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் அரசே, என்னை மன்னியுங்கள். காலில் விடுவார். காலில் விழுந்தால் எதுவும் பண்ண முடியாது. இல்லை பிள்ளைவாள், செய்தது அவமானம், குற்றம், தாங்க முடியவில்லை. என்ன இருந்தாலும் திருடிட்டு வந்துட்டியே, கட்டபொம்மனுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். உடனே நான் தவறு செய்து விட்டேன், எப்பா ஓலை தாங்கி உங்களது அரசியலே என் வெள்ளையனிடம் என்று கொண்டு ஒப்படைத்து விடப்பா, அவனின் தலைவனால் வெட்டி வீழ்த்தட்டும், அதில் வரக்கூடிய ரத்தத்தை வைத்து கட்டபொம்மன் அரசவைக்கு ஏற்பட்ட களங்கமெல்லாம் துடைக்கப்படட்டும் அப்பா, என்னை கைது செய்யப்பா, என்னை கைது செய். அவங்க விலங்கு எடுத்து பூட்டதுக்காக ஓலை தாங்கி நம்மவரை கைது செய்து அந்நியரிடம் ஒப்படைத்து உனது பதவியை உயர்த்த துடிக்கிறாயா, என்ன இரும்பு இதயமடா உனக்கு, இன துரோகியே. அப்படி ஷாக்காய் நிற்பான். கட்டபொம்மன் அரசவையிலே, கட்டபொம்மன் கண்ணெதிரே கட்டபொம்மனின் சேனாதிபதியை கைது செய்து அந்நியரிடம் ஒப்படைக்கிற துணிச்சல் இந்த மண்ணிலே யாருக்கடா வந்தது? போய் சொல், கட்டபொம்மன் எதற்கும் தயார் என்று சொல். நம்மவரை காட்டி கொடுப்பதை விட மரணமே மேலானது, போரே மாண்பானது, போ. பயங்கர ஷாக். ஒரு சில டயலாக்கள் முன்ன பின்ன இதுல அந்த பேசிக்கிட்டே இருக்கும் போதுங்கய்யா குரல் மாறும். சேனாதிபதி அப்படின்னு போய் அப்படி இப்படி அப்படியே மாறும் அல்லவா. டப்புனு ஏறுவார், டப்புனு இறங்குவார். இது எங்க ஏறணும் எங்க இறங்கணும்னு அவருக்கு எப்படி இந்த ஞானம் ஆட்சியே பாருங்க. ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு கண்டிக்கிறாங்க, அதே நேரத்தில் அயலான் வந்து கைது பண்ணும்போது நீ எப்படா பண்ணலான்ற ரியாக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை விதமான என் கணக்கு பிள்ளை, என் ஆளு, என் டிரைவர், என் வேலைக்காரன், என் ஊழியன், அவனை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா என் கண்ணுக்கு முன்னால வேற ஒருத்தன் அவனை கை வச்சானா நான் தாங்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன் மீது ஒரு அரசன் வச்சிருக்கக்கூடிய ஒரு உயர்வான நம்பிக்கை இருக்கு பாருங்க. அந்த இடத்துல கை வச்சதும் டமாறு ஓலை தாங்கி இன துரோகியே, என்ன இரும்பு இதயமடா உனக்கு. கட்டபொம்மன் அரசவையிலே பேசுறதெல்லாம். சக்தி கிருஷ்ணசாமி ஐயாவோட வசனம் ரொம்ப அற்புதம். ஒரு வரியில மந்திரிகிட்ட வந்து சத்தமா படிங்க, ஊரெல்லாம் கேட்கட்டும், இது ஒரு விஷயத்த உறக்கப்படியுங்கள் மந்திரியாரே, நாடு கேட்கட்டும் அப்படின்னு. அந்த சொல்ற துணி, அந்த தமிழ் அந்த அது உச்சரிக்கிற விதம் வந்து யார் சொல்லி கொடுத்தாங்க, யார் சொல்லிக் கொடுக்க முடியும் அவருக்கு? போய் சார் நாடகக்காரர் அதனால அப்படி நடிச்சாருன்னு சொல்லினாலும் யார் நாடகத்தில் நடிச்சு வரல, எல்லாருமே நாடகத்துல தான் வந்தாங்க. பட் அது அவருக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய கிஃப்ட்.
ஏன் அவர் பிள்ளைகளால் அப்படி பேச முடியலையே, முடியுது. ஆமா. பேரனால அப்படி முடியலையே. முடியல. ஓகே, அது ஓரளவு அந்த சின்ன பொட்டன்ஷியலில் போயிட்டு இருக்காங்க தவிர அவருடைய முழு பலத்தை யார் பயன்படுத்த முடியுது? சமீபத்துல பிரமிச்ச ஒருத்தரை பத்தி இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அடிக்கடி. அந்த பிரமிப்புக்கு காரணமானவர் யாரு? அண்ணன் கலைமாமணி சிவகுமார் அண்ணன். அது உங்கள் பேட்டி மூலமாக நான் பார்த்தேன் அதிகமாக. அப்புறம் நான் நிறைய இடங்களில் அவருடைய மகாபாரத சொற்பொழிவு, ராமாயண சொற்பொழிவு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. இது எப்படி முடியுது? நம்ம வந்து ஒரு கதையை கூட சொல்கிறதுக்கு திக்கி திணறோம். ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு புள்ளிசிட்ட போய் சொல்லும்போது நமக்கு எவ்வளவு எத்தனை இடங்களில் ஸ்டக்கப் ஆகுது. இதனால் எப்படி ஃப்ளோவாக 2 மணி நேரம் ராமாயணத்தை சொல்கிறார், 2 மணி நேரம் மகாபாரதத்தை சொல்கிறார். எப்படி இந்த ஞாபக சக்தி இருக்குது? 75 வயசு அப்போ சொல்லும் போதெல்லாம் இப்போ 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்பவும் அவருடைய திருக்குறள் 100ன்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. அதை படிக்க படிக்க எனக்கு 100 திரைப்படங்களுக்கு உண்டான கதை இருக்கு. ஒரு நட்பை பத்தினா அதை வச்சு படம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு மனைவியை பத்தினா அதை வச்சு படம் பண்ணலாம். ஒரு காதலை பத்தி சொல்றாரு, அதை வச்சு படம் பண்ணலாம். இதுல என்ன பெரிய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, திருக்குறளை எடுத்துக்கிட்டு இவர் வாழ்க்கையில சந்தித்த மனிதர்களை, வாழ்வியல்ல நடந்த விஷயங்களை மேட்ச் பண்றாரு ஒன்னொன்னுக்கும். ஒரு நண்பன் இப்படி இருந்தான், அந்த நண்பரை பத்தின கதை. ஒரு பிள்ளை இப்படி நடந்துச்சு, தகப்பன் என்னென்று அந்த ஒரு தகவலோட மேட்ரு. இப்படி ஒன்றுக்கும் விளக்கம் கொடுத்து ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு உணர்ச்சி மயமான அவள் வாழ்க்கையில் நடந்த சந்தித்த மனிதர்களை அந்த இதை பொருத்தி அங்கங்கே சொல்கிறார் இல்லையா? இது எப்படி சாத்தியம்? அது 100 குறள். நமக்கு ஒரு திருக்குறள் ஒரு 4 வரிசையாக சொல்ல சொன்னாலே தடுப்பாடு. கடவுள் வாழ்த்து பாடுனா கூட அதில் பாதி தப்பு. தேசியகீதம் பாடினா கூட ஆரம்பிக்கிறோம், அப்புறம் டக்குன்னு ஏதோ 1 2 மறந்துடுது, அப்புறம் ஏதோ கூட இருக்கவங்கள வச்சு பேலன்ஸ் பண்ணி பேசுகிறோம். எப்படி இவரால் முடியுது? எப்படி சாத்தியம்? மிக பிரமிப்பு. 67 வயசுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்காருங்க இது எல்லாமே இந்த படிக்கிறது. ஆக்சுவலாக இப்போ நான் கட்டபொம்மன் வசனத்தை பேசணும்ல, இது அந்த காலத்தில் இப்போ நான் மனப்பாடம் பண்ணல. இவர் எல்லாத்தையும் படித்து இவர் சொல்றதை பார்த்துட்டு நம்ம ஒரு வசனமாவது பாதியாவது பேசணும் தான் ஒரு வசனத்தை நான் படிச்சிருக்கேன். இப்போ இவரால் ஒரு மனிதன் இவ்வளோ பெரிய சாதனைக்கு பற்றி நம்ம ஒரு துளியாவது நம்ம வரணுமே அப்படிங்கிறது பெரிய ரோல் மாடல். அவருக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசு வந்து கலைமாமணிலாம் அவருக்கு பத்தாது. இப்போ டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. டாக்டர் பட்டம் கூட பத்தாது. அதுக்கு மேலேன்றீங்களா? அது உலக தமிழ்நாட்டில் சாதனையாளருக்கு ஒரு விருது கொடுக்க, பால்கே விருது மாதிரி அவருக்கு விருது கொடுக்கணும். சாதனையாளர் விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது. இதை மாதிரி இந்தியாவில் எத்தனை பேர் இருந்திருக்க போகிறாங்க? கர்நாடகா இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், இவ்வளவு அங்கேயும் மகாபாரதம் ராமாயணம் இருக்குது. அங்கே ஒரு நடிகர் இதை மாதிரி 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு சொற்பொழிவு பண்ண முடியுமா? அதை அப்படியே ஸ்க்ரீனில் ஒரு நடிகர் நடித்த படத்தை, ஒரு அன்னையின் ஆணைன்னு ஒரு படத்தில் சாம்ராட் அசோகன் வராரா, சாம்ராட் அசோகனை இவர் மீட்டிங்கில் பேசுகிறாரு, ஸ்க்ரீன் பக்கத்தில் கட்டி டிவியில் ப்ளே பண்ணால் சிங்க் ஆகுது. அன்னைக்கு நம்ம 2 பேரும் தான் பார்த்தோம். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு பேசுறாரு, அதுவும் சிங்க் ஆகுது. டைமிங், ஏற்ற இறக்கம் எல்லாத்தையும் எப்படி இதுக்குள்ள வைக்க முடிஞ்சுது? இது பெரிய கின்னஸுங்க. பால்கே விருது வாங்கக்கூடிய ஒரு பாரத் பட்டம் வாங்கலாம், இவர் பாரத ரத்னா கொடுக்கலாம். அவ்வளவு தகுதியும் இருக்கு. இதை வந்து இவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தணும். யார் மூலமா இதுக்கு உண்டான ஆராய்ச்சி பண்ணி இதை ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ டிரான்ஸ்லேட் பண்ணி டெல்லிக்கு அனுப்பணும். இதெல்லாம் இவ்வளவு சாதனைக்கு இல்லாத அவார்டு யாருக்கு இருக்கு? இயல் இசை நாடக மன்றம்னு ஒரு தலைவர்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் சிவகுமார் பெருமிரண்டா இருக்க வேண்டிய ஆள் இல்லையா? இயலை பத்தி, இசையை பத்தி, நாடகத்தை பத்தி எல்லாத்தையுமே பிச்சு உதறிட்டு இருக்காரு. பார்க்கும்போது எனக்கு அந்த என்ன ஞாபகங்கள்லாம் வருது. அது நான் சிவாஜி அண்ணனுக்கு அடுத்து நான் வியந்து மெய் சிலிர்த்த ஒரு நடிகர் சிவகுமார் அண்ணன். அது எப்படி நீ யோசிச்சிருக்கீங்களா? பொதுவாக ஏஜ் ஆக ஆக எல்லாருக்கும் கம்மியாயிட்டு. ஆமா, ஞாபக சக்தி குறையும், இது கூடிக்கிட்டே போகுது. அப்போ என்ன அது பிரெயின் செட்டப் என்ன? இல்லை, இதுவும் ஆனால் சிவாஜி அண்ணன் மாதிரி இவர் வாழ்க்கையில் கிடைச்ச, அவருக்கு நடிப்பதற்கு கிடைத்தது. இவருக்கு வந்து அதை நடிப்பதை அவர் சொன்னார். என்ன சிவாஜி அப்படியே பண்ணுறீங்களான்னு கேட்டால், அவர் சமைச்சு வச்சுட்டு போனாரியா, நான் எடுத்துதாயா பரிமாறி சொன்னார். நம்ம முன்னாடி சொன்னார் இல்லையா, அந்த பரிமாறுறாயானார். அது பரிமாறதுக்கு கூட இந்த ஞானம் வேணுமே. அது பூரா அப்படியே சொல்கிற ஞானம் இருக்க. ஞானம் மட்டும் இல்லை, அந்த டைமிங் கரெக்டாக இருக்க. இது எப்படி சாத்தியம்? அதுக்கு நான் கூட பார்த்தேங்க, நான் கேட்டேன் இதை. அவர் என்ன சொன்னார்னா, அதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் அன்றைக்கி போனீங்கல்ல, உடனே உங்கள் பேரை குறிச்சிக்கிறாரு டைரியில். பாரதி கண்ணன் யார் வந்தாங்க, இப்போ கேமராமேன், அசிஸ்டன்ட், இவர் இப்போ வந்தார், எல்லாரையும் குறிச்சிக்கிறாரு. வச்சுக்கிட்டு இந்த ராமாயணம் முன்னாடி பல நாள் பல மாதங்கள் எப்படி படித்தேன், எவ்வளோ ஒரு 10 டைரி காட்டுறாரு. நான் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, கிஃப்டடு, நான் வந்த உடனே அப்படி பேசுகிறேன். நான் கிஃப்டட் இல்லை, நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன். யாரால பண்ண முடியும்? அதான் நான் அது சொன்னேன். பண்ணிக்கங்க, படிச்சுக்கங்க. நம்மளால ஒரு சிறுகதை படிக்க முடியுதா? ஒரு அடிக்கு தூக்கம் வருது. ஆமா. ஒரு
யாரை பற்றி புக் எழுதுனா கூட அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது நம்ம தூங்கிடுறோம். தூங்கிடுறோம். பாதி நம்ம படிக்க டைவெர்ட் ஆகுது. ஆமா ஆமா. அந்த வயசுல டைவெர்ட் ஆகுது. அவர் இந்த 75-80 வயசுல அவருக்கு டைவர்ஷன் இல்லையே. 84ங்க. பிள்ளைங்க இருக்கு, மனைவி இருக்காங்க, எவ்வளவு சின்ன சின்ன குடும்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத மனிதனே அது. ஆமா ஆமா. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேரம்பேத்திகளையும் வச்சுக்கிட்டு இதை படிச்சு இதை சொல்லணும் என்ன தலையெழுத்து. ஆமா. பையன் சம்பாதிக்கிறான், அவர் சம்பாதிச்சிருக்காரு, ஆமா. வீடு வாசல் எல்லாம் நினைச்சு அப்படியே பீஸ்ஃபுல்லா உட்காரலாம், வெளிநாடு சுத்தலாம். ஆனா அவருக்கு சுத்தலையே. ஆமா. ஏதோ இந்த மண்ணுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாருல்ல. இந்த இன்னர் பிரெயினை டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறாரு. அவர் எனக்கு சொல்லும்போது சொல்றாரு, அப்படி இருந்தால் தான் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குமா. அந்த இளமைக்கு கூட அது ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஆமா, உண்மை உண்மை உண்மை. அண்ணனோட இளமைக்கு கூட அவர் சதா ஏதோ பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு இல்லையா, புதுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு இல்லையா, தன்னோட மூளையை, தன்னுடைய உடலை, தன்னுடைய மனசை எல்லாமே ஒரு சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்காரு. அதுதான் அவருக்கு ஒரு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிவாஜி தான் ரொம்ப பிரமிச்ச நடிகர் அண்ணன் சிவாஜி அவர்கள். அதை உள்வாங்கி இவர் அவருடைய திறமையெல்லாம் இவர் வெளிக்காட்டும் போது நமக்கு இவர் மேல மிகப்பெரிய மரியாதை வருது. அண்ட் இன்னொன்று சொன்னீங்க, பிள்ளைங்களை வளர்த்த விதமை பற்றி சொன்னீங்க. பிள்ளைங்களை சார் நான் என்ன சொல்றேன், இந்தியாவிலேயே கூட நான் யோசனை பண்ணி பார்த்தேன், யாரெல்லாம் இருக்காங்களான்னு பார்த்தேன். அதாவது ஒரு நடிகர் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 200 படங்களுக்கு நடிச்சதும் போதும் ஒழுக்கமாக ஒரு நடிகராக செயல்பட்டு வந்திருக்காரு. இது பெரிய விஷயம். எல்லா நடிகரும் வந்து 10 படத்துக்கு மேலே போனாலே தண்ணி, பொம்பளை, எல்லா பழக்க வழக்கங்களும் இருக்கும். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.